ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ரயில்வேவா இருக்கட்டும், கஸ்டம்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாரி வந்து 15 துறைகளுக்கு மேல வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, ஒரு 17,727 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நிரந்தரமான மத்திய அரசு வேலை தான் உங்களுக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 44,900 இருந்து 1,42,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். போஸ்டிங் வாரியா சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ பெண்களுக்குலாம் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்தவரைக்கும் 24 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்க எஸ்எஸ்சிலருந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 24 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு டயர் 1, டயர் 2 எக்ஸாம் வந்து இருக்கு. சிபிடி மெத்தட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அது எப்ப இருக்குங்கிற வந்து இங்க வந்து பாருங்க மந்த் வந்து குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இதுல விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நாங்க என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணணும். நெறைய பேர் வந்து பெண்கள்லாம் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன் இந்த மாரி வந்து பெரிய பெரிய துறைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. இந்தியா முழுக்க இந்த வேக்கன்சி உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 17,727 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. இங்க வந்து பாருங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல்ல தான் போஸ்டிங் எடுக்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் குடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து பாருங்க சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ கேட்டகரில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிபிடிடி இந்த இதில டிபார்ட்மெண்ட்ல ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதுல வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நேரோட்டிக்ஸ் இந்த இதில வந்து பாருங்க உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் கேட்டகரில குடுத்துருக்காங்க. இதுல ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. 18லருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 20லருந்து 30 வயசு வரைக்கும் இந்த மாரி வந்து போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்ங்கிறது அதிகபட்சமா 30 வயசு வந்து குடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து சொல்றேன். ஸோ அடுத்து வந்து பாருங்க, இங்க வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லயே வந்து வேற டிபார்ட்மெண்ட்க்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதுல ஆடிட்டர் கேட்டகரில இருந்து, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர்ல இருந்து இந்த மாரி வந்து உங்களுக்கு பல துறைகள்ல வந்து பார்த்தோன்னா, குரூப் பி லெவல்லயும், குரூப் சி லெவல்லயும் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. குரூப் சி லெவல் போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ். இங்க வந்து பாருங்க ஆடிட்டர் கேட்டகரில இருந்து அக்கவுண்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே வந்து பாருங்க போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா, இதுலயே வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க ஃபில் பண்றாங்க. சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து ஃபில் பண்றாங்க. இந்த மாரி வந்து ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுல ஃபில் பண்றாங்க. இதுல ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குரூப் சி லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்கும் 17லருந்து 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து 18லருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து வேக்கன்சி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தோன்னா, 17,727 வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்றோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமா தான் அங்க ஆகும். ஸோ எக்ஸாம் டைம்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து இன்னுமே வந்து அதிகம் பண்ணிருவாங்க. ஸ்டேட் வைஸா வந்து பாருங்க, ஜோன் வைஸா வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லா ஸ்டேட்லயுமே உங்களுக்கு இந்த வேக்கன்சி ஃபில் பண்ண போறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து பார்த்தோன்னா, இந்த பெரிய பெரிய துறைகள் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம இங்க வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா 10, 13, 15 வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர்ங்கிற போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சலர் டிகிரி தான். எனி சப்ஜெக்ட் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஆனா வந்து பாருங்க, இதுல உங்களுக்கு நீங்க 12ல வந்து பார்த்தோன்னா, மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா நீங்க பேச்சலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் நீங்க முடிச்சுட்டு, ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க பேச்சலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள்.
ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அடுத்து வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மீதி இருக்கிற அந்த ஆல் அதர் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேல இருக்கிற இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா, பர்ட்டிகுலரா இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி. மீதி இருக்கிற இங்க ஆல் அதர் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தனியா குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கணும், ஆன்லைன்ல தான் ssc.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஸோ பிடபிள்யூடி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க மட்டும் ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேட்லயும் உங்களுக்கு ரீஜன் வைஸா உங்களுக்கு வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, சதர்ன் ரீஜன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர். இங்க தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இங்க போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாருங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் டயர் 1, டயர் 2 நான் சொன்னேன் பாத்தீங்களா எக்ஸாமு. அது வந்து உங்களுக்கு சிபிடி மெத்தட்ல தான் உங்களுக்கு வந்து நடக்கும். டயர் 1க்கான பேட்டர்ன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க, இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ 1 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 0.5 மார்க் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து டயர் 2 எக்ஸாம் வந்து பாருங்க, பேப்பர் 1, பேப்பர் 2 உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, பேப்பர் 2 வந்து இருக்கும். மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, பேப்பர் 1 மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. பேப்பர் 2 இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசரோ இல்லன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 கேட்டகரி இந்த மாரி கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இவங்களுக்குலாம் வந்து பேப்பர் 2 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பேப்பர் 1 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க வந்து உங்களுக்கு தனித்தனியா வந்து செஷன் வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. அத நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழயே வந்து பாருங்க சிலபஸ்மே வந்து இருக்கு. டயர் 1க்கான சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயர் 2க்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கீழ இருக்கு. நீங்க வந்து டீட்டெயிலா வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன்ல வந்து பாருங்க, இங்க டயர் 1 சொன்னோம் பார்த்தீங்களா, டயர் 2 எக்ஸாம் அதுல வந்து பாருங்க, உங்களுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர் இருந்தா 30% எடுத்தா குவாலிஃபை. ஸோ ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருந்தா 25 ஆல் அதர்ஸ்க்குலாம் 20 இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இங்க வந்து டீட்டெயிலா இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கீழ நீங்க வந்தீங்கன்னா, எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்க வந்து கீழ வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க. ப்ரொசீஜர் டூ அப்ளைன்னு. ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பார்ட் 1ல வந்து பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்லாம் நீங்க வந்து பே பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து இங்க இமேஜ் ஃபார்மேட்லயே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்க போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் படி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒன் பை ஒன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இத கரெக்ட்டா அந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த லிங்க்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும், தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.